அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு உயருங்க. உங்க மேல இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு கெட்ட அபிப்பிராயம் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வந்து தேடி வருங்க. சோ நார்மலாவே உங்க ராசிக்குள்ள ஒரு சுக்கிரன் உங்களோட ராசிக்குள்ள இருக்கிறதுனால உங்க நிலைமை வந்து இது நாள் வரைக்கும் இருந்த நிலைமை விட இதுக்கப்புறம் வர நிலைமை வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். அது நீங்களே வந்து ஒரு உணர போறீங்க. சோ இந்த மாதம் உங்க தொடக்கத்துல ஆரம்பத்திலையும் சரி கடைசி வரைக்கும் சரி ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். ஒரு வலிமையான ஒரு திறமை படைத்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க, ஆடி மாதம். சோ புதுசா ஏதாவது நீங்க வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்ததுலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான வேலையா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. ஸோ நீங்க ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தொழில் பண்ணலாம். ஸோ இருக்கிற தொழில வந்துட்டு நீங்க ஏதாவது பெருசுப்படுத்தணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்ல வந்து புதுசா ஆர்டர் ஏதாவது பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து பிடிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மாதமா தான் இருக்குது. கண்டிப்பா புதிய ஆர்டர் வந்து உங்களுக்கு நல்லா தேடி வரப்போகுது. ஸோ நீங்க புதுசா ஏதாவது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாலும் தாராளமா ஓப்பன் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் மூலியமா ஓப்பன் பண்ணாலும் தாராளமா ஓப்பன் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் வந்து தாராளமா போடலாம். ஸோ நீங்க எந்த ஒரு தொழில இருந்தாலும் சரி நீங்களே வந்து டைரக்டா போயிட்டு நீங்க அதுல வந்துட்டு என்ன லாபமோ நஷ்டமோ நீங்க அதை வந்து டைரக்டா போயிட்டு நீங்க வந்து பார்த்து கண்ணார பார்த்துட்டு நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க போகுதுங்க. ஸோ நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ என்னடா இது நம்மள இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க உழைப்பு பார்த்துட்டு உங்களோட மேலதிகாரியா இருக்கட்டும் இல்ல உங்களோட பாசா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கூப்பிட்டு உங்களை வந்து பாராட்டுவாங்க. ஸோ அது மூலியமா நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு புதுசா வந்து தருவாங்க. ஸோ இதனால வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஏன்னா நீங்க நிறைய நாள் வந்துட்டு திங்க் பண்ணியிருப்பீங்க, என்னடா இது நம்ம வந்துட்டு எது பண்ணாலும் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன்லயே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த திங்கிங் எல்லாம் இப்போ வந்து நினைவாக போகுதுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க மன டென்ஷன் வந்து குறைய போகுதுங்க மெயினா வந்துட்டு. ஸோ மன டென்ஷன் குறைஞ்சாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி தாங்க அர்த்தம். ஸோ இதனால வரைக்கும் நீங்க கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க, பழைய கடன் ஏதாவது இருக்கு, இல்ல நீங்க புதுசா வேற யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருக்கீங்க, பல கடன் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்குங்க. ஸோ நீங்க ஏதாவது புதுசா கடன் கொடுத்து நீங்க நல்லா திருப்பி வாங்க முடியல, அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா கொடுத்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி வாங்கக்கூடிய சூழல் இந்த மாசத்துக்கு அப்புறம் வந்து அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாம புதிதா சேமிப்பு ஏதாவது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க. கண்டிப்பா இது நாள் வரைக்கும் சேவிங்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பட்சத்துல கண்டிப்பா இந்த மாதம் வந்து ஒரு சேவிங்ஸ் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பா இருக்கும். ஸோ குடும்பத்துல வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சந்தோஷ ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பா நிலவுங்க. ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல ஒரு குடும்பமா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்க போது. கண்டிப்பா உங்க பேச்சுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை வந்து கிடைக்குங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல வந்துட்டு நீங்க இது நாள் வரைக்கும் உங்க பேச்சு கேட்காதவங்க கண்டிப்பா வந்து உங்க பேச்சு கேட்பாங்க. ஏன்னா உங்க செயல் அது மாதிரி இருக்கு போதுங்க. இதுக்கப்புறம் ஒரு தெளிவா இதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு தெளிவான முடிவுகளா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட ரெகக்னைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் இதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, இல்ல ஷேர் மார்க்கெட்ல இந்த லாட்டரி இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா வந்து கிடைக்காது, சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ லாஸ் ஆகாது. கண்டிப்பா நீங்க வந்து போட்டதுக்கு மேல ஒரு சிறிய தொகை வந்து நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ போட்டதை வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வரும். ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மத திருமண இதுல பாத்தீங்கன்னா ஸோ நீங்க ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு வரன் கண்டிப்பா இந்த மாதத்திற்குள்ள இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை வந்து
கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வந்து தரும். ஸோ மற்றபடி உடல்நிலை பார்த்த வரைக்கும் சின்ன சின்ன கைகால் வலி, அந்த மூட்டு வலி இது மாதிரிலாம் வரலாம். ஸோ மற்றபடி வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை நிமித்தமாக ஒரு சில மன டென்ஷன்கள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே போதும். மற்றபடி ஒரு உடல்நலத்துல வந்து ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சின்ன சின்ன தியானம், இந்த யோகா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மன ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகுங்க. ஸோ நீங்க ஏதாவது மாணவர்களா இருந்தீங்கன்னா ஏதாவது இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ, இல்ல நீங்க உங்களோட எக்ஸாமோ, ஸ்கூல் எக்ஸாமோ, இல்ல நீங்க வந்து காலேஜ் எக்ஸாமோ, நீங்க ஏதாவது ஒன்று எழுதிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு குட் ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. ஏன்னா நீங்க வந்து கல்வியில வந்து கண்டிப்பா சிறந்த மாணவர்களா தான் வந்து இருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுதுங்க. குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஸோ அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளை கூட இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளையா இருக்கட்டும், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஸோ அந்த வாக்குவாதங்களை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லதா இருக்கும். நீங்க எங்கேயாவது வெளியில தூரமா எங்கேயாவது போயிட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படி தூரமா எங்கேயாவது போகும்போது சின்ன சின்ன கவனங்கள் தேவை. ஸோ அதை மட்டும் பாத்துங்க. பரிகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புதன்கிழமை வந்து விநாயகருக்கு வந்து வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு மைண்ட், ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு முறைனாச்சும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டும், உங்களுக்கு வைபே வந்து பாசிட்டிவ் வைபா இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும். வாழ்க்கையிலும் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நீங்களே வந்து உணர்வீங்க. ஒரு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாசத்துல சிறந்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா 23, 30ங்க. ஜூலை 23 and 30 ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாட்களா இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதத்துல நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 தேதியில கண்டிப்பா வந்து பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டா வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இந்த 27ஆம் தேதி ஜூலை 27, ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ அந்த நாட்களை மட்டும் நீங்க எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்க வாழ்க்கையில நிதானமா இருந்தாலும் சரி, அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் நல்ல ஒரு தொடக்கமும் வலிமையும் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நீங்க திட்டமிட்டு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா போதும். இந்த நுணுக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ட்ரிக்னு சொல்லுவாங்க, இல்ல தொழில் நுணுக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பாசிட்டிவான மாதமா இருக்கும். நன்றி, வணக்கம்.